மத்திய பட்ஜெட் 2026ல தாக்கல் செய்திருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கியிருக்கும் நிதி தமிழக வளர்ச்சிக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதா இல்லை ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளதா என்பதனையும் இது பற்றி அரசியல் தலைவர்கள் முன்வைக்கும் கருத்துக்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். நாட்டின் 88வது பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செஞ்சாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில இந்த தேர்தலை மனதில் வைத்து இந்த மாநிலங்களுக்கு கூடுதலாக திட்டங்களும் நிதி பகிர்வுகளும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுல தமிழ்நாட்டின் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார செழுமையை விளக்கும் வகையில மையம் உருவாக்கப்படும். தமிழகத்தில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையம் அமைக்கப்படும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவினை ஊக்குவிக்க திட்டம் செயல்படுத்தப்படும். பொதிகை மலையில் ட்ரக்கிங் சுற்றுலாவை ஊக்குவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் பாதை அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்த மாநில அரசுகளுக்கு 50% நிதி பகிர்வு என்பது இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்படல. நிதி பகிர்வு விகிதம் 41% தொடரும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பட்ஜெட் தாக்கல் நடைபெறுவதற்கு முன்னாடி தமிழக முதல்வர் வெளியிட்டிருந்த எக்ஸ்தல பதிவுல தேர்தலை மனதில் வைத்தேனும் நிதி ஆணையம் பரிந்துரைத்தபடி ஒன்றிய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் மாநில நிதி பகிர்வு 41% என்பதே தொடரும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து பிரதமர் கூறுகையில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட் முக்கியமானது. நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்கிறார். 2047இல் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில பட்ஜெட் இருக்கு. மேலும் இந்த பட்ஜெட்டில் பெண்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. பெரிதும் எதிர்பார்த்திருந்த ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை வழக்கத்தினை விட பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டாவது பாஜக அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் என எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பை பொய்க்க செய்து ஏமாற்றத்தை வழங்கி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாட்டிற்கான புதிய திட்டங்கள் இடம்பெறாதது மாற்றந்தாய் மனப்பான்மையை வெளிச்சமாக்கி உள்ளது. வழக்கமாக நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் திருக்குறளும் இந்த முறை இடம்பெறவில்லை. நிதிநிலை அறிக்கை மொத்தத்தில் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மத்திய பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலகளவில் இந்தியா பொருளாதார நிலையில் வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுக்கும் என்பதால பிரதமருக்கும் நிதி அமைச்சருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. மத்திய பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை, தமிழ்நாட்டிற்கான எந்த திட்டங்களும் இல்லை. தேர்தல்கள் நடைபெற்ற போதிலும் மத்திய பாஜக அரசு இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை நினைவில் கொள்ளவில்லை. மத்திய பட்ஜெட் என்பது மாற்றம் இல்லாத ஏமாற்றம் என்று MP கனிமொழி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பட்ஜெட் என்று தமிழிசை பதிவிட்டிருக்காங்க. இந்திய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இந்த பட்ஜெட் உள்ளது. மேலும் மத்திய பட்ஜெட் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்குமான பட்ஜெட்டாக உள்ளது. கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் ஏன் வரவில்லை என்றால் தமிழக அரசு அதற்கான திட்டத்தை சரியாக சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. பிளஸ் மற்றும் மைனஸ் இரண்டும் உள்ளது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு 40,000 கோடி பயோ ஆர்கானிக் திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் நதிகள் இணைப்பு, நீர் மேலாண்மை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. GST, DDS போன்ற வரிகளுக்கு விலக்கு இல்லை. இந்தியாவின் பொருளாதாரம் வீழ்ச்சியை கட்டுப்படுத்த எந்த அறிவிப்பும் இல்லை. இந்த பட்ஜெட் யானை பசிக்கு சோளப்பொரிதான் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. நம்முடைய வளங்களை சுரண்டுவதுதான் இந்த பட்ஜெட் என்று MP சு வெங்கடேசன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு. மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமின்றி நமக்கு வஞ்சகத்தையும் நம்முடைய வளங்களை சுரண்டுவதும் தான் இந்த பட்ஜெட்டினுடைய அறிவிப்பு. புதிய கட்டமைப்புகள் சார்ந்து எந்த அறிவிப்பும் இல்லை. மாறாக தமிழகத்தில் அரிய வகை கனிமங்களை ஆய்வு செய்ய மையம் என்ற பெயரில் அதை சுரண்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடவிருக்கிறார்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அனைத்தும் வெறும் பொய் மூட்டை என்று மம்தா பானர்ஜி பதிவிட்டிருக்காங்க.
பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வழித்தடங்கள் உள்ளிட்ட திட்டங்கள் அனைத்தும் வெறும் பொய் மூட்டை. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை தான் மத்திய அரசு புதியது போல காட்டிக்கொள்கிறது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி தோல்வியடையும் என்பதால அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே நிதி ஒதுக்கீடு மறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. மேலும் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் உரையை வாசித்து முடிப்பதற்குள்ள பங்கு சந்தை கடுமையான சரிவு சந்திச்சிருக்கு. இந்த சரிவின் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பங்கு சந்தை விடுமுறை அளிக்கப்படுவது மரபு. ஆனால் 2026 முதல் 27ஆம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டதனை முன்னிட்டு இந்திய பங்கு சந்தைகளான NSE மற்றும் BSE ஆகியன நேரடி வர்த்தகத்திற்காக திறக்கப்பட்டன. இந்திய பங்கு சந்தைகளின் வரலாற்றில் ஒரு சிறப்பு பட்ஜெட் அமர்வுக்காக வார இறுதியில வர்த்தகம் நடைபெறுவது இது இரண்டாவது முறையாகும். குறிப்பாக மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரை சரிந்த நிலையில தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 300 புள்ளிகளுக்கு மேல் சரிஞ்சிருக்கு. 16 முக்கிய துறைகள்ல 12 துறைகள் இன்று சரிவு சந்திச்சிருக்காங்க. மேலும் இந்த சரிவு பங்கு சந்தை முதலீட்டாளர்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.